ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு பாலக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக குழந்தைங்க வந்து கீரை அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 கப் கோதுமை மாவு, 3 கப் கோதுமை மாவுக்கு 1 கட்டு பாலக்கீரை, இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுக்குங்க, 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போது சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் சீரகம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்குங்க, அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு ஒரு 2 நிமிஷம் வேகணும், நல்லா ஒரு ½ பாயில் ஆகிற வரைக்கும் வேகணும். அதுக்கப்புறம் கீரையை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் நல்லா ஒரு ½ பாயில் ஆகிடுச்சு. அடுத்ததாக கீரை போட்டுக்கலாம். கீரையை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அது ஒரு நிமிஷம் தான் வேகணும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கலர் மாறிடும். அதனால் கீரையும் ஒரு ½ பாயில் ஆகிற வரைக்கும் வெந்தால் போதும். இப்போ கீரை 1 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நான் தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த கீரையை நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கீரை இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சப்பாத்தி மாவு பிசையலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க, அப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு இதிலே உப்பு போட்டுக்குங்க. இப்போது இந்த வடித்து வச்சுருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிக்குங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாவு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊறணும். அதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் மாவு ஊறிடுச்சு. நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தியை வர மாவை தொட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். வரமாவு ரொம்ப தொட வேணாம். ரொம்ப தொட்டிங்கன்னா ஒரு மாதிரி சப்பாத்தி ட்ரை ஆகிடும். நம்ம தேவையான அளவு லைட்டாக தொட்டால் போதும். இப்போது சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி போடும்போது எப்போவுமே தவா நல்லா ஹீட்டாக காஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். போட்டு ஒரு நிமிஷம் ஒரு பக்கம் வேக வைங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு பபுள் மாதிரி வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தவா வந்து நல்லா ஹீட்டில் ஹைலேயே வச்சுடுங்க. இப்போது ஆயில் விட்டுக்கலாம். எப்பயுமே திருப்பி போடும்போது ஆயில் விட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பிட்டு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது மேல் பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது சுவையான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். பாய்.